இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2021 மாடலு ராயல் என்ஃபீல்டுல எலக்ட்ரா 350. இப்போ நாங்க இந்த போஸ்ட் போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டியை பார்த்து ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த போர்க் டியூப் இப்படி இருக்கு, மக்காடு இப்படி இருக்குன்றக்காண்டி ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது எலக்ட்ரா தான். ஆனா எலக்ட்ரான்னு நம்ம சொல்றோம். ஆனா புக்ல புல்லட் 350 தான் காமனா போட்டிருக்கோம். புல்லட் 350 தான் ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கோம், எலக்ட்ராக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த இன்ஜின்ல வர ஒரு சில காம்பனன்ட்ஸ் மட்டும் மாறும், அவ்வளவுதான் இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆனா எலக்ட்ரா அதாவது ஸ்டாண்டர்ட் மாதிரியே தான் அதை போட்டிருக்காங்க. ஆனா இது ஸ்டாண்டர்டு கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்டாண்டர்டு கிடையாது, நார்மல் எலக்ட்ரா. ஸோ இது நம்ம எலக்ட்ரான்னு சொல்றோம், ஆனா புக்ல அப்படிலாம் வராது. ஸோ எல்லாமே புல்லட் தான் போட்டு வரும். ஸோ இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு ஃபுல் பிளாக் எடிஷன். ஃபுல் பிளாக் எடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A to Z எல்லாமே பிளாக்கா இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் கேஸு, சென்ட்ரு கேஸு, உங்களுக்கு அந்த வீல்ல வர ரிம்மு எல்லாமே பிளாக்கா இருக்கும். இந்த ஹேண்டில் பார் மட்டும்தான் உங்களுக்கு சில்வர்ல வரும். ஸோ இதே நம்ம வேணா பிளாக்கா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிளாக்காவே விற்கிது. ஸோ அதை நீங்க வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, கிக்கர் உள்ள மாடல். இன்னைக்கு வர்ற கிளாசிக்ல இன்னைக்கு வர்ற புல்லட் எது இருந்தாலும் சரி, ராயல் என்ஃபீல்டு போயிட்டீங்கன்னா கிக்கரே கிடையாது, ரீபான் இன்ஜின்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசி போட்ட செட்டு. இந்த 2022 வரை மேக்ஸிமம் வந்திருக்கும். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கர் வர டைப் நீங்க பார்க்கவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EFI வண்டி, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல சிங்கிள் பிளக் வண்டி. இன்ஜின் ட்வின் ஸ்பார்க் தான், ஆனா சிங்கிள் பிளக் தான் வரும். ட்வின் ஸ்பார்க்ல சாதா EFI, ட்வின் ஸ்பார்க் EFI இல்லாம சிங்கிள் பிளக் EFI, சிங்கிள் ஸ்பார்க் EFIன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளக் வர்ற டைப்பு. இதுல நம்ம அடிஷனல் இன்னொரு பிளக் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் பிளக் போடுறது பார்த்தீங்கன்னா நீங்க பெங்களூரு, சென்னையில ஈஸியா போடலாம், நம்ம மதுரையிலும் போடலாம். ஸோ அந்த பிளக் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா வண்டியோட உங்களுக்கு பிக்கப்பு, அந்த புல்லிங் பவர் எல்லாமே கூட்டுறக்காக இந்த அடிஷனல் பிளக் போட்டு சிலர் ஓட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு டெப்த் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவைப்பட நேரில் வாங்க சொல்றேன். ஸோ இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு. 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நான் உங்களுக்கு சொல்ற விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா 1,68,000 சொல்றோம். 1,68 சொல்றோம். வாங்க, பிரைஸ் ஃபிக்ஸரே கிடையாது, பிரைஸ் ஃபிக்ஸரே கிடையாது. எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே 10,000 கிலோமீட்டர் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அப்படியே இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 2012 மாடல் வச்சுட்டு 95 ரூபா 96 ரூபான்னு போட்டுருக்காங்க. சாதாரண ஒரு ஸ்டாண்டர்டு, சாதாரண ஒரு எலக்ட்ரா வச்சுட்டு. இது பார்த்தீங்கன்னா 2021 பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஸோ மாடல் வைஸ் தான் ரேட் மாறும். ஸோ வாங்க, இதுல எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நம்மகிட்ட இவ்வளவு வண்டிகள் இருக்கு. ஸோ நேரில் வாங்க. இவ்வளவு வண்டிகள் இருக்கனால நாங்க சின்ன லாபத்துல கொடுத்துருவோம். நல்லா தெரிஞ்சுங்க, இவ்வளவு வண்டிகள் நாங்க விற்கணும். அப்ப ஒரு வண்டிக்கு எனக்கு 10,000 வேணும், ஒரு வண்டிக்கு 20,000 வேணா விற்க முடியாது. ஸோ இத்தனை வண்டி இருக்கனால எங்களுக்கு தேவையில்லை. சும்மா ஒரு 2,000 3,000 கிடைச்சா கூட கொடுத்து விட்டுருவோம். ஸோ வாங்க, இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா மதுரை SKR பெக்ஸ்ல புல்லட் வேர்ல்டு அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச புல்லட்டை பார்த்து எடுத்துங்க. தேங்க்யூ.